இப்போ நம்ம வேப்பம்பூ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் லைட்டான ஒரு கசப்பு டேஸ்ட் இருந்தாலும் இது ரொம்பவே ஹெல்த்தி. இது நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வேப்பம்பூ வந்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த பூவை மட்டும் தனியாக பிச்சிடலாம். பிச்சுட்டு இதை வந்து நம்ம காய வச்சிடலாம். இப்போ இந்த பூவை மட்டும் தனியாக எடுத்தாச்சு. இப்போ இதை கழுவிட்டு இந்த மாதிரி காய வச்சிடலாம். இப்போ இதை காய வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இதை எடுத்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ரசத்தில் ரொம்ப கொஞ்சம் தான் நான் சேர்க்க போகிறேன். அதனால் ரொம்ப கசப்பு இருக்காது. ரொம்ப லேசான ஒரு கசப்பு டேஸ்ட்டாக இருக்கும். அது சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்போ இந்த கசப்பு டேஸ்ட் தெரியாது. இது வந்து ரொம்பவே ஹெல்த்தி. அதனால் நம்ம வந்து இதை நம்ம உணவில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஏர்டைட் பாட்டிலில் நல்லா ட்ரையாக இருக்கிற பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் அது ரொம்ப நாள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை ஊற போட்டு அதோட தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம். அது கூட நம்ம 2 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து சீரகத்தூள் மல்லித்தூளை வந்து நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கொதிக்க விட்டுலாம். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இந்த புளித்தண்ணியில் உள்ள பச்சை வாசனை போகட்டும். அது வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விட்டுலாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்சிடட்டும். நெக்ஸ்ட் இதில் 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயத்தூள் இருந்தால் நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 3 பூண்டு எடுத்து அதை நல்லா தட்டி சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் 2 சிகப்பு வத்தலை சின்ன சின்ன துண்டாக பிச்சு சேர்த்துடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் நம்ம கொதிக்க வச்சிருந்தாலும் அதை அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது கொதிக்கட்டும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ இது கொதிச்சிருச்சு.
நெக்ஸ்ட் இதில் சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கிற மல்லி இலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நம்ம காய வச்சுருந்தா அந்த வேப்பம்பூ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிடலாம். இதை நீங்கள் இப்படியே லோ ஃப்ளேமில் வச்சும் ஃப்ரை பண்ணலாம், இல்லைனா கொஞ்சமாக நெய் சேர்த்து அதில் சேர்த்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். லேசாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது லேசாக ப்ரௌன் கலர் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த ரசத்துக்குள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வேப்பம்பூ ரசம் ரெடி. இது சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள் புதிய புதிய ரெசிபிகளுக்காக.